மே 15 எல்லாரும் ஆவலா இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆக போகுது? ரஷ்யாக்கும், உக்ரைனுக்கும் துருக்கியில வச்சு நடக்குதே அப்படிங்கிறத போல பார்த்துட்டு இருந்தா, அது போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 110 ட்ரோன்கள் மே 15 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 110 ட்ரோன்கள். நேத்திக்கு 130க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 20க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்கள் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதாவது உக்ரைனோட எல்லா பகுதிகள்லயும், அதுவும் உக்ரைனோட மேற்கு பகுதிகள் இருக்கறதுலயே ரொம்ப எட்ஜ் பொசிஷன் போலாந்து பகுதியில இருக்கக்கூடிய வோலின் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், லிவிவ் லுட்டஸ்க் பகுதிகள். ஸோ அந்த பகுதிகளா இருக்கட்டும், இவனோ ஃப்ராங்க்வஸ்கியா இருக்கட்டும். ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. வெடி விபத்துகள் கேட்டதா மீடியாக்கள் தரப்புலேருந்தே ரிப்போர்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்கிற அன்னைக்கு கூட. ஆனா இந்த சமயத்துல பேச்சுவார்த்தைக்கு யாரு வருவாங்க அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கோம். எங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்தாச்சு. இப்போ அதாவது உயர் பதவியில இருக்கிறவங்க இப்பவே பேசி சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு ஜஸ்ட் பீஸாவது வேணுமா வேணாமா? முடிவு எடுக்கணுமா வேணாமா? அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா நியாயமா கேட்கிறாங்க. இந்த நியாயங்கள்லாம் 3 வருஷமா எங்க போச்சு ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படின்னு பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்பவாச்சும் நியாயம் அப்படிங்கிறது போல வந்திருக்காரு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ரஷ்ய தரப்புல போஸ்ட்பாண்ட் ஆயிட்டே இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்புலயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, காலையில நடக்கிறதா இருந்தது. ஆர்கனைஸ் பண்ண முடியல. மத்தியானத்துக்கு மேல தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நான் வேணா வெள்ளிக்கிழமை வரட்டுமா? 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி வரட்டுமா? அப்படிங்கோல அவர் தரப்பு வந்து கேட்டுருக்காங்க. யார் வேணாலும் வாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்லாம் வர மாரி இல்ல இப்போதைக்கு அப்படிங்கிறது போல. ரஷ்ய தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு நெறைய வேலை இருக்குதுங்க உள்ள. ஜோலி இருக்குது நெறைய ஜோலி. அதனால இப்போதைக்கு இல்ல அப்படிங்கும் போல அவங்க தரப்புலருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 2வது ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரான ரபரக்காவ் அவர்கள். ஸோ அவர் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது நெகோசியேஷன் பேசி இந்த பிரச்சனைய உண்மையாலுமே முடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் தான். ஆனா உக்ரைனோட இன்டென்ஷன்லாம் நடக்கும்லாம் நெனச்சுட்டு வராதீங்கப்பா! அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து முன்னாடியே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸா இருக்கட்டும், பல மீடியாக்களா இருக்கட்டும், திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்றது, உக்ரைன் தரப்புலருந்து முன்னெடுக்கிறது அந்த 30 நாள் சீஸ்ஃபயர் அந்த 30 நாள் தேவைப்படுது. சரிப்பா அந்த 30 நாள்ல என்னதான் செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? 30 நாள்ல பதுங்கு குழிகள் வெட்ட முடியும். பதுங்கு குழிகள ஸ்ட்ராங் பண்ண முடியும். அடி வாங்கியிருக்க பகுதிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். வீரர்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் 30 நாளு. 2வது காயமடைஞ்ச வீரர்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நம்ம ரெடி பண்ண முடியும். மருத்துவ உதவி குடுக்க முடியும். ட்ரெயின் பண்ணப்பட்ட வீரர்கள் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வர முடியும். ஆயுதங்கள் பல இடங்கள்ல பதுக்கி வச்சுக்க முடியும். ரீலோகேட் பண்ண முடியும். அ 2வது முன்களத்துல இருக்கக்கூடிய டிப்போஸ் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ண முடியும். பல விஷயங்கள் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்க முடியும். ஏன்னா, இப்ப களத்துல ஃப்ரண்ட் லைன உடைச்சுட்டு ரஷ்யா வந்திருக்காங்க. பல வருஷ காலமா போட்ட ஃப்ரண்ட் லைன அத உடைச்சுட்டு ரஷ்யா முன்னாடி வந்துட்டாங்க. இத உடைச்சுட்டு வரும்போதே உக்ரைன் தரப்புல இருந்து புது புது ஃப்ரண்ட் லைன்ஸ் அந்த பதுங்குகுழிகள் தோண்டிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் முழுமையா ரெடி பண்ணணும் அப்படின்னா, டைம் தேவை. அதுக்கு தான் 30 நாளாச்சும் வேணும் அப்படின்றது போல உக்ரைன் தரப்புல இருந்து ரெடியா இருக்கிறாங்க. அதுவும் முன்னாடி இருக்கிற மாதிரி ரெடி ஆகுறது இல்ல. இந்த ட்ரோன்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த ட்ரோன்கள்லாம் வந்து தாக்குனாலும், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்டி ட்ரோன் நெட் அப்படிங்கிறதோட புதுசா ரெடி பண்ணிக்கிறாங்க. அதாவது முன்னாடி மாதிரி வந்து இந்த ஸ்டீல் ஆர்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன வந்து தடுக்கும் அப்படிங்கிறது போல இல்ல. இப்ப வந்து இந்த நெட் போட்டிருக்கிறாங்க. நெட் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கே போடுறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் 5 இது மாரி தான். அத எப்படி சொல்றது? நார் நார் மாரி இருக்கும் இல்லையா? ஸோ நரம்பு மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அத வச்சு தான் இந்த நெட் பின்னுறாங்க. ஸோ இந்த நெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கு போடுறாங்க. ஆர்மர்ட் பெர்சனல் வெஹிக்கிளுக்கு போடுறாங்க. 2வது அது பேர் என்னது சொல்றது? சின்ன சின்ன கார் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. கவர் பண்றாங்க. அதாவது மெயினான மோட்டிவ் என்னன்னா, அந்த ட்ரோன் வந்து போய் மோதணும். அந்த குண்டு முன்னாடி இருக்குல்ல, அது போய் இம்பாக்ட் ஆனா தான் வெடிக்கும். இரும்பா இருந்ததுன்னா போய் இடிக்கும்போது வெடிக்குது. ஏதோ ஒரு இடத்துல லூப் ஹோல் கிடக்குது. அது சிதறும்போது ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகுது. இழப்புகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த நெட் வரதுனால என்ன ஆகுதுன்னா, அதோட விங் சுத்துது இல்லையா? அது போய் அந்த நெட்ல சிக்கிருது. ஸோ சிக்கிறதுனால அது அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அதுல இம்பாக்ட் ஆனா தானே குண்டு வெடிக்கும் அப்படிங்கிற போல இருக்கு. இதுக்கு நெறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து சிக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்மர், ஸ்டீல் ஆர்மர் இந்த ட்ரோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டீல் ஆர்மர் வந்துருச்சு. இது போல மாடிஃபிகேஷன் களத்துல வேணுங்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ. இப்ப இது போல நெட்டு
அப்ப எப்படிதான் அடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த பக்முட் பகுதி இருந்துச்சுன்னா திருப்பி நான் அட்டாச் பண்றேன். ஃபுல்லாவே பின்னிட்டாங்க ரஷ்ய தரப்புல. அந்த பக்முட் பகுதியில முழு சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெட்டுக்குள்ள தான் இருக்குது. வலைக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல ஆயிப்போச்சு. அதாவது என்டையர் ஃப்ரண்ட் லைனுமே வரக்கூடிய பாதைகள் எல்லாமே 2 பக்கத்துல போஸ்ட் மாரி இந்த கட்சிக்கொடி நட்டுவாங்கல்ல, அது மாரி போஸ்ட் மாரி நட்டி, அந்த இடத்துல வலைய வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிர்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, ட்ரோன் வந்துன்னா அங்க சொருகி சொருகி வெடிக்காது. ஏதாவது இம்பாக்ட் ஆனா தான் வெடிக்கும். அங்க சொருகி சொருகி நின்னுக்கும். 2வது அந்த போக வர இடம் இருக்குது இல்லையா? அதாவது வீரர்கள் போக வர இடம். நிம்மதியா போயிட்டு வரலாம். அதாவது சண்டைங்கிறது முன்களத்துல தான் நடக்கும். எல்லா ஏரியாலயுமே நடக்காது. இந்த ட்ரோன் இருக்கிறதுனால என்னன்னா, உக்ரைன் முன்களத்த தாண்டி பின்களத்துல போய் அடிக்குது. அதேதான் ரஷ்யாவோட முன்களத்த தாண்டி பின்களத்துல நிம்மதியா இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் மேல அடிக்குது. நிம்மதியா இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் மேல அடிக்குது. இதனால எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, வீரர்கள்னால ஓய்வோ, ரெஸ்ட்டோ எடுக்க முடியாது. இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இது போல நெட் ரெடி பண்றாங்க. இந்த நெட்ட ரெடி பண்ணி எல்லா பக்கத்துலயும் போட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, உள்ள ஊடுருவி வரும்போது நெட் எல்லாம் எந்த அளவுக்கு பின்னிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கர்ஸ்க்க மீட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருந்திருக்கும். இது போல சிக்கல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கு. அந்த 30 நாள் கேப் கிடைச்சுன்னா ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ். அதாவது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் சுத்தி நெட் போட்டு சேஃப்டி பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னா, நெட்டுக்குள்ள இருக்கிற மாரி ஒரு லொகேஷன்ல வச்சுட்டாங்க அப்படின்னா, இத டவுன் பண்ணா தான் நார்மல் FPV ட்ரோன்கள்லாம் வரும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காமிகாசி ட்ரோன்கள்லாம் பெருமளவுல வந்துருச்சு. அதாவது இந்த நெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? பெரிய பெரிய காமிகாசி ட்ரோன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வச்சுருது. அதாவது ஜிரானியம் ட்ரோன் இதெல்லாம் கூட ஒரு ஒரு டைம்ல சிக்கிது. இம்பாக்ட் ஆகுறது கிடையாது. பட் ஹெவியான ட்ரோன்கள் இருந்துச்சுன்னா, சில நேரங்கள்ல அந்த நெட்ட பிச்சுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலைகளும் செய்றாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடு மாரி இருக்கிற மாரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது நெறைய டேஞ்சரஸ் இருக்கு. ஆனா புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். எத்தன இடத்துல நெட்ட கிழிக்க முடியும்? பாதுகாத்துக்க முடியும். வீரர்கள, அசெட்ஸ் எல்லாம் பாதுகாத்துக்க முடியும். ஒளிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பாதுகாத்துக்க முடியும். இந்த நெட் எல்லாம் போட்டாங்கன்னா. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனா, இப்ப இந்த ஏஐ ட்ரோன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுவே முடிவெடுத்து எப்படி போய் அடிக்கலாம் அப்படிங்கிறது போல யோசனைலாம் செஞ்சு போய் அடிக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கு. அதுகிட்ட இருந்தும் இந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு குடுக்கும். இப்போ அந்த ட்ரோன்கள வச்சு எல்லா இடங்களையும் தாக்க மாட்டாங்க. அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இருக்கு தெரியுமா? அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமா தாக்குறதுக்கான வேலைகள தொடர்ந்து அடிப்பாங்க. இந்த ஜாமர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜாமர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா தாக்குதல் பண்றதுக்கு இந்த ஏஐ ட்ரோன்கள செய்வாங்க. ஒன்ஸ் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜாமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த பகுதியில ரெகுலர் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரும். அதாவது சீப் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல போயிரும். இது எல்லாமே கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். யாரோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ டவுன் பண்றாங்க. அப்படி டவுன் ஆயிருச்சு அப்படின்னா, உடனே அப் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அந்த ஏரியால சீப் ட்ரோன்ஸ் வச்சு பயங்கரமான தாக்குதல் பண்ணிருவாங்க. இப்ப இதுல ரஷ்யாவோட ட்ரோன்கள் சுமி பகுதியில சமீபத்துல பிப்ரவரி மாசத்துல யூஸ் பண்றாங்க. அது அதிக அளவுல கை கொடுக்குதுன்னு ரஷ்ய தரப்புந்தே உக்ரைன் தரப்புந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ட்ரோன்கள் அதிக அளவுல இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர வச்சு வேட்டையாடக்கூடிய ஏஐ ட்ரோன்கள் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறதுல உக்ரைனோட சோர்ஸ் தரப்புந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இது போல ஏஐ ட்ரோன்கள் அப்படிங்கிறதுக்கான வேலை என்ன? டாஸ்க் என்ன? ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி செஞ்சிட முடியாது. 2வது இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா, அன்டச்டா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம எதிரிகளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா போயிரும். ஆல்ரெடி ரஷ்யாவோட சிப் எடுத்து ரஷ்யாவோட டார்கெட் அடிக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்லாம் உக்ரைன் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இது போல இந்த ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ட்ரோன் யூசேஜும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதாவது ட்ரோனோட எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் ஒரு டைம்ல பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல டிராப் ஆகும் இல்லையா? இப்ப இந்த ட்ரோன் வார்ஃபேர்க்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு வங்கு பறிச்சு பத்திரமா உள்ள செட்டில் ஆயிக்கிறது. இன்னொன்னு வலைய போட்டு வலைக்குள்ள வாழ்ந்துக்கிறது. இது போல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ரெசிஸ்ட் பண்ணிருமா? இந்த நெட் எந்த அளவு கை கொடுக்க போகுது? இந்த ட்ரோனோட வீரியத்தன்மை, ட்ரோனோட ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த களத்துல இதுக்கப்புறம் முன்களத்துல டவுன் ஆயிருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த ரஷ்யா, உக்ரைன் இந்த இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மாசான ட்ரோன்கள ஏவி விட்டாங்க. ஆனா பெருசா எதுவும் இம்பாக்ட் ஆகல. அதுக்கான காரணம் லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுவும் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். இது போல கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால, அதாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு ட்ரோன் பறந்து போய் ஒரு ட்ரோன ட்ராக் பண்ணி அடிக்கும். அப்படி அடிக்கும்போது ட்ரோனை யூஸ் பண்ணி ட்ரோன் அடிக்கிறதுனால பெருமளவுல காஸ்ட் இருக்காது. 2வது மிசைல், ஆகாஷ் மிசைல். இது போல மிசைல்கள்
அடுத்தடுத்த வேரியேஷன். 2வது S-400. இது போல பல லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால, இந்த ட்ரோன் வார்ஃபேர வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம் இந்த உலகத்துக்கு. அதாவது S-400ங்கிறது மிசைல ஏவி தான் கொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. அது இருக்கக்கூடிய ரேடார்ஸ பயன்படுத்தலாம். அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ணலாம். ஸோ எல்லா ரேடார்ஸும் அதில ஆக்டிவா இருக்கும்போது, எப்படியும் இந்த ட்ரோன்கள் ஏதோ ஒரு ரேடார் அலையில வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிரும். அதிகமா ரேடார்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ அப்படி சிக்கிடுச்சு அப்படின்னா, அதோட எத ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அத டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப தெளிவா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்மளோட ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனையில. ஸோ இதுக்கப்புறமா அது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் வருது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரோன்கள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. இதே போல ஜெர்மனியும் அவங்களோட ட்ரோன், ஏஐ ட்ரோன்கள ரஷ்யாவுக்கு எதிரா சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள், எப்படி வேலை செய்யுது, இது போல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, அந்த வச்சிருக்காங்க இல்லையா எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ஸோ அத சுத்தி நெட் போட கிடையாது. ஸோ இது போல டைம் கிடைக்குது அப்படின்னா, எல்லா அசட்ஸையும் புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்காக இந்த 30 டேஸ் சீஸ்ஃபயர் வேணும் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ துருக்கியில இப்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில உக்ரைனுக்கு சாதகமா போதா, இல்ல ரஷ்யாவுக்கு சாதகமா போதா? ரஷ்ய தரப்புல இருந்து ஹை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்களா? இல்ல சும்மா பேஸ் லெவல்ல இருக்கிறவங்க போனா போதும் அப்படிங்கிறது போல அனுப்பி விடும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் கோவப்பட்டுட்டு பேசாம போயிடுவாரா? இல்ல பேசுவாரா? என்ன நடக்க போகுது? ட்ரம்ப் அவர்கள் வருவாரா? இல்லையா? ஏன்னா அமெரிக்கால இருக்கிறவங்க பலரும் வந்திருக்கிறாங்க. லிண்ட்சே கிரஹாம் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள் பலரும் வந்திருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்காகோ, அது போல பலரும் வந்திருக்காகோ. ரஷ்ய தரப்புல இருந்து மட்டும் வந்தாங்கன்னா உட்காந்து ஏதோ நீ ஏமாத்தி புஸ்க கையெழுத்து வாங்கிடுவாங்களா? இல்ல ரஷ்யா நீட்டா அவங்களுக்கு வேணுங்கிற டேர்ம்ஸ்ல ஃபேவரபிளா உக்ரைனை வந்து வழி கொண்டு வந்துருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இல்ல பேச்சுவார்த்தையே நடக்காதான்? என்ன நடக்குன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.